Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics Relations and Functionsல exercise 1.4ல problem 9 நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே வந்து குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் அதாவது சார்பை கொடுத்துட்டு அதுக்கான இன்டர்வலும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கொடுத்து மேற்கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா 4 டிவிஷன்ஸ் f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2 இந்த 4 வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த x greater than 1 ஓகே, அந்த ஃபஸ்ட் இன்டர்வலை பார்ப்போம். இதோட மீனிங் என்ன? எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட அதிகம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 2, 3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. சரியா? ஓகே, அதே போல் இங்கே -1 லெஸ் than or equal to x லெஸ் than or equal to 1. அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே -1 0 தென் வாட் +1. ஏன்னா ஈக்குவல் சைன் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஏன் வந்து 1 நம்ம போடணும், ஈக்குவல் சைன் கொடுக்கல. அதில் இந்த இடம் பாருங்கள் -3லேருந்து -1 வரைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எதை மீன் பண்ணுது உங்களுக்கு? ஓகே -3 to -1 தட் மீன்ஸ் இடையில வந்து உங்களுக்கு -2 வரும், இந்த -2.9 ஓகே தென் மைனஸ் ஓகே 2.8 ஓகே ஆல் டுகெதர் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகே 1 by 1 நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? f of 3. அப்போ f of 3னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 3 வந்து எந்த இன்டர்வலில் வருதுன்னு பாருங்கள். ஓகே, எந்த இன்டர்வலில் வருது? ஃபஸ்ட் இன்டர்வல். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலில் வர்றதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் f of 3 வந்து எந்த இன்டர்வலில் வருது? ஓகே, ஃபஸ்ட் இன்டர்வல். ஃபஸ்ட் இன்டர்வலில் வரதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை நம்ம ஓகே சூஸ் பண்ணணும். எனது ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் 2 சூஸ் பண்ணுறீங்க. அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த 3 கொண்டு போய் போடுங்க. அப்போ 3 ப்ளஸ் ஓகே 2 வில் பி கெட்டிங் வாட் 5. அப்போ f of 3க்கான வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு? ஓகே 5. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? f of 0. அப்போ 0 வந்து எந்த இன்டர்வலில் வருது? செகண்ட் இன்டர்வலில் வரதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸுங்கிற வேல்யூவே இல்லை. அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ இல்லைன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? வெறும் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஓகே எந்த வேல்யூ கொடுத்தாலும் செகண்ட் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் ஓகே உங்கள் வேல்யூ வந்து 2 தான். அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஓகே 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டிவிஷன் பார்க்குறோம். தேர்ட் டிவிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, தேர்ட் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? f of -1.5. அப்போ அந்த -1.5 வந்து எந்த இன்டர்வலில் வரும்? அது வந்து உங்களுக்கு தேர்ட் இன்டர்வலில் வரும். ஏன்னா -3 to -1 அப்படின்னா -1 -1.1 -1.2 -1.3 -1.4 -1.5 1.6 2 -2.1 ஓகே -3 2.9 வரைக்கும் உங்களுக்கு போகும். அப்படியே -2 மட்டும் போட்டிங்க. நான் இன்டிஜர் மட்டும் தான் போட்டிருக்கேன், ரியல் நம்பர் எழுதலை. சரியா? அப்போ -1.25ங்கிறது உங்களுக்கு தேர்ட் இன்டர்வலில் வரும். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். வாட் த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்? எக்ஸ் -1. அந்த எக்ஸ் -1ங்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக இந்த -1.5 போடுங்க. -1.5 தென் வாட் -1. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது உங்களுக்கு? f of -1.5 ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் உங்களுக்கு 2.5. ஓகே, இது முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் அது ஃபோர்த் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? f of 2 ப்ளஸ் உங்களுக்கு f of -2. அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து f of 2 கண்டுபிடிங்க. இந்த 2ங்கிற வேல்யூ எந்த இன்டர்வலில் இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட் இன்டர்வலில். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த 2 கொண்டு போய் போடுங்க. அப்போ 2 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 2 ஓகே தட் இஸ் நத்திங் பட் f of 2 ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 4. அடுத்தது f of -2 கண்டுபிடிங்க. f of -2னா -2 வந்து எந்த இன்டர்வலில் வருது பாருங்கள்? ஓகே லாஸ்ட் தேர்ட் இல்லையா? அப்போ கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் x -1 அதை சூஸ் பண்ணுறீங்க. அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த -2. ஸோ -2 -1 எனக்கு -1 இருக்கிறதுனால ஓகே ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? ஓகே ஓகே 3. ஓகே, இப்போ அந்த இது எழுதிக்கோங்க. சரிங்களா? எதை? f of 2 ப்ளஸ் வாட் உங்களுக்கு f of -2. f of 2க்கான ஆன்சர் என்னது? ஓகே 4. f of -2க்கான ஆன்சர் என்னது? ஓகே -3. 4லேருந்து 3 போச்சுன்னா மீதி பேலன்ஸு 1. இதுதான் f of 2 ப்ளஸ் f of -2க்கான ஆன்சர். ஓகே, விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் given problem. Thank you.